நாளின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக, அசைவாடுவீராக. எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்கள் விசேஷமாக நம்ம புதன்கிழமை காலையில் திருமணமான ஆண்கள் யாருமே எங்கே இருக்கக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருமணமான ஆண்கள் ஆமேன் நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. புதன்கிழமை காலையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்களுக்கு இதுக்கு வந்தவங்களாம் சொல்லுங்கள், என்ன நடக்க போகுது? நம்ம நடக்க போகிறோம். அல்லேலூயா. ஜெப நடை நடக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். ஜெபத்தோடு வாருங்கள். நீங்கள் பெண்கள் வீட்டிலிருந்து அந்த நாளிலே விசேஷமாக ஜெபத்திலே தாங்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய லேண்டில் போய் அந்த காரியங்களெல்லாம் பார்ப்பதற்கு தண்ணீர் இருக்கிற இடத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க போகிறோம். சீக்கிரத்தில் இந்த போர் போட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அநேகர் எக்ஸாம் எழுதுறதுல பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் வருவாங்கன்னு ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமேன். எல்லோரும் எக்ஸாம் எழுதணும். அல்லேலூயா. நான் எக்ஸாம் எழுத சான்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட நல்ல சான்ஸ் இருக்கிறது. படிக்க தெரியாதவங்களுக்கு வைவா எக்ஸாம் நாம் வைத்திருக்கிறோம். படிக்க தெரியாதவங்க வாய்மொழியாய் உங்களுக்கு வசனங்கள் கேட்கப்படும். இன்றைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு இந்த குயிஸ் ப்ரோக்ராம், பைபிள் குயிஸ் நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை பார்க்கிலும் அவர் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளை மனிதர்களிடத்தில் அல்ல, ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல பழக வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் உதவி செய்கிறது ஆண்டவர் தான். அல்லேலூயா. அதனால் நம்ம மனிதர்களிடத்தில் அல்ல, நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்ல பழகுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பாடலை பாடலாமா? கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன்னா பெற்றவன்னா. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவன்னா பெற்றவன்னா. உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. உம் தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஏல்வீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்வீரே, எல்லாரும் சொல்லுவோம். போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதால் நீர்மில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏல்வீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமான. விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஏல்வீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விட, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதாக
சரித்திரமில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை மனிதரிடத்தில் சொல்ல வேண்டாம், ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல பழக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம சர்ச்சில் எல்லா தேவையும் நம்ம ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திடீர்னு இந்த ஒரு ஸ்பீக்கர் மாத்திரம் வேறு மாதிரி இருக்குது, அதை வாங்கலாம் அப்படின்னு நான் நேற்று கூகுளில் அருள்தாஸை பார்க்க சொன்னேன். 37,000 ரூபா அப்படின்னு சொன்னான். ஹல்லேலூயா. அப்புறம் கீபோர்டு தேவை இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த நல்ல கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப இருக்கிறதுலே பேசிக்கான கீபோர்டை தான் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் கர்த்தர் கிருபையினாலும் பிரசனத்தினாலும் கர்த்தர் நிரப்பி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுப்பியிருக்கிற ஆராதனை வீரர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சபை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்மை ஆராதிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறார். ஆமென். இந்த வாரம் விசேஷமான வாரம். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் வீக். என்னன்னு சொன்னால் கடைசி 3 நாள் நமக்கு என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் தெரியுமா? என்ன நடக்க போகுது? எல்லாரும் சொல்லுங்கள். VBS. ஹல்லேலூயா. வொகேஷனல் பைபிள் ஸ்கூல் நடக்க போகிறது. அதற்காக நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தரிசனத்தை தந்தவர் அவர். ஹல்லேலூயா. 1000 பேரை கர்த்தர் சந்திக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இதுக்கு அமெரிக்காவிலேருந்து பணமும் வராது, ஆளும் வராது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை தான் அமெரிக்கன்ஸாக மாற்றிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறார். ஆமேன். நம்முடைய பணங்கள், நம்முடைய நேரம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செலவிட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டிலே 110வது பக்கம். 110வது பக்கம். லூக்கா 18ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவராக இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் விசேஷமாக சீஷர்களிடத்தில் பேசும் பொழுது அவர் அநேக முறை ஜனங்களிடத்தில் பேசும்போது ஓமையாய் பேச ஆரம்பிக்கிறார். சில ஓமைகளை பேசினார், சில எக்ஸாம்பிளோட பேசுகிறார், சில இல்லஸ்ட்ரேஷனோட பேசுகிறாரு. அப்படி ஆண்டவர் பேசும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் நியாயாதிபதி ஒருவன் இருக்கிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இங்கே ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அங்கே ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். ஆமேன். இந்த கோர்ட்டுக்கு யார் போவாங்கன்னு சொன்னால் 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக பெண்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவங்க கோர்ட்டுக்கு பொதுவான இடங்களுக்கு அவர்கள் போக முடியாது. ஆனால் இங்கே ஒரு ஸ்திரீ, விதவையான ஒரு பெண், அவள் கோர்ட்டுக்கு போகிறா. அந்த நியாயாதிபதி இடத்திலே போகிறாள். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாய் தெரிகிறது, அந்த பெண் விதவையாக இருப்பதினாலே கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, மகன் இல்லை, வேறு யாரும் அவளுக்காய் பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த சகோதரி போய் பேசுகிற அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. அந்த நியாயாதிபதி நியாயம் செய்ய வேண்டியவன். அந்த நியாயாதிபதி எப்படி இருக்கிறான்? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். மனுஷரையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதியினிடத்திலே பேசுவதற்கு, நியாயத்தை கேட்பதற்கு அவளுக்கென்று யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விதவை பெண் அங்கே
போகிறாள். அங்கே போய் அவரிடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவள் திரும்ப திரும்ப ஆண்டவராக இயேசு இந்த ஊமையை சொல்லும் பொழுது அவள் திரும்ப திரும்ப போய் அவனை அலட்டி கொண்டிருந்தாள் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அந்த நியாயாதிபதி அவன் மோசமானவன், அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன் என்று தெரிந்திருந்தும் அவனிடத்தில் போய் திரும்ப திரும்ப பேசுகிறதுனாலே அவன் தனக்குள்ளே இந்த வார்த்தைகளை பேசிக்கொள்ளுகிறான். 5வது வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். அல்லேலூயா. இந்த நியாயாதிபதி நல்லவன் கிடையாது. அவன் நல்ல ஒரு இருதயத்தோடு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஆனால் இந்த சகோதரி விடாமுயற்சியோடு இந்த விதவை திரும்ப திரும்ப போய் அவரிடத்தில் பேசிக்கொண்டே அவனை அலட்டி கொண்டே இருந்தபடினாலே அவன் தன் இருதயத்திற்குள் சொல்லி கொண்டான், இந்த விதவை திரும்ப வந்து என்னை அலட்டாதபடி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதபடி நான் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆண்டவர் காண்பிக்கிறார். நாம் ஆராதிக்கிற, நாம் ஜெபிக்கிற நம்முடைய பரம பிதா அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அவர் சிலுவையில மரிக்க ஒப்பு கொடுத்தவர். அவர் இது எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் எப்படி செய்யாமல் இருப்பார் என்று கேட்கிறார். இங்கே இந்த நியாயாதிபதி மோசமானவன், அவனே ஒரு விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பான் என்று சொன்னார். நீங்கள் திரும்ப திரும்ப பரம பிதாவினிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு எத்தனை அதிகமான நல்ல காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அதை குறித்து லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் இதே மாதிரி ஒரு ஊமையை சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஈவுகளை உங்களுக்கு அருளுவார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். இங்கே இந்த விதவை யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. சபை பிதாவினிடத்திலே போய் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நியாயம் செய்யும் என்று நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு தடவை ஜெபம் பண்றதில்லை, 2 தடவை ஜெபம் பண்றதில்லை, தொடர்ந்து விடாமுயற்சியாக நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார். சபை ஆண்ட பிதாவாகிய தேவனிடத்தில் போய் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். விட்டு விட்டு ஜெபம் பண்றதில்லை. ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது புதன்கிழமை சாயங்காலம் எத்தனை பேர் வந்தீங்களோ தெரியல, 7:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் எல்லா 543 தொகுதிகளுக்கும் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அதை விட்டுறாம நம்ம குரூப்ல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சில தொகுதிகளை போட்டுக்கொண்டே இருக்க போகிறோம். தொடர்ந்து நாம் விடாமல் ஜெபிக்க போகிறோம். ஜூன் 4ஆம் தேதி கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தில் நன்மையை செய்ய போகிறார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவைகளை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரனே தந்த ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் மற்ற காரியங்களையும் தராமல் இருப்பாரோ? அல்லேலூயா. நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. ஆமென். இங்கே இந்த அருமையான இந்த விதவை எதை குறித்து அவள் கேட்கிறாள்? எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று எதை குறித்து கேட்கிறாள்? அவளுக்கென்று ஒரு சொந்த இடம் இருக்கிற, ஒரு சின்ன லேண்ட் இருக்கு. ஆனால் விரோதிகள் வந்து என்னுடைய இடத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, நியாயாதிபதியே, எனக்கு உதவி செய்யும் என்று அவள் கேட்கிறாள். ஆனால் நீங்களும் நாடும் இன்றைக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த எனக்கு நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் என்னவென்று முதலாவது நமக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. அந்த விதவைக்கு ஒரு சொத்து இருக்கிறது என்று தெரியும், அதை மற்றவர்கள் எடுத்துக்கொள்கிறார் என்று தெரியும். அதை அவள் போராடி ஜெபிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன சுதந்திரத்தை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
முதல்ல உங்களுடைய சொத்து என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் சிலுவையில் உங்களுக்காக என்னென்ன காரியங்களை சம்பாதித்திருக்கிறார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. முதலாவது, ஆண்டவர் உங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்களை சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நான் அந்த சுதந்திரத்தை விடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காய் சம்பாதித்து வைக்கிறார். ஆமேன். இன்னைக்கு லேண்ட் ரொம்ப விலை உயர்ந்த இடத்துல உங்கள் லேண்ட் இருக்குன்னு சொன்னால் ஒரு 5 சதுரடி 10 சதுரடி 20 சதுரடிக்காக அவங்க வாழ்நாள் முழுவதையும் செலவு பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொந்த தம்பியாக இருந்தால் கூட 20 சதுரடி எனக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்குது? பணம் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. பணம் இருக்கிறனால அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இன்னைக்கு எதிராளியானிய பிசாசு நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் திருடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கான்னு தெரியாது. பிசாசு என்னென்ன காரியத்தை உங்கள் கண்களுக்கு மறைவாய் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரியாமல் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த காரியத்தை இங்கே தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய தேவைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். உண்மைதான். நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்கு நம்ம ஜெபிக்கலாமா? எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த நிலம் வேணும், எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஏதாவது ஒன்று இப்படி ஒரு மாதிரி தலையாட்டுங்க. கொஞ்சம் பேர் தூங்கி தான் அப்படி தலையாட்டுறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா கூடாதா? நிச்சயமாய் பண்ண வேண்டும். ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் அதையே பிடித்திட்டு இருக்கிறது இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே இந்த 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 ஓமையை நாம் அதை தான் பார்க்கிறோம். அங்கே கீழே வாசிக்கும் பொழுது இப்படி நாம் வாசிக்கிறோம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய 7வது வசனம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் இருக்க மாட்டார். நமக்கு வேண்டிய நியாயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். ஆமீன். அது இதோட கான்டெக்ஸ்ட் என்ன, எதை என்ன சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 17:22 ஆண்டவர் என்ன காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தான் சீக்கிரமாக 2வது முறை வரப்போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சபையை இன்றைக்கு நம்முடைய கண்கள், ஒரு சபையுடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், தினம்தோறும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக தினம்தோறும் ஜெபிக்கணும்? எதற்காக தினந்தோறும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவைகளுக்காய் மாத்திரமில்லை. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் திரும்ப சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, நம்முடைய நம்பிக்கை உயிரோடு எழுந்த இயேசுவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் கடவுள் என்று சொல்லுகிற மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க. நிறைய பேர் என்னென்னமோ காரியத்தை அவங்க டிமாண்ட் பண்ணாலும், டிக்ளேர் பண்ணாலும், நான் இப்படி செய்கிறேன், அற்புதம் செய்கிறேன், எதையோ செஞ்சாலும், ஆனால் ஆண்டவராக இயேசு எல்லாரிலும் அவர் மேலானவர். அவர் சொன்னார், நான் இதை மாதிரி சிலுவையில் உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறேன். மரித்தாரா? நிச்சயமாய் மரித்தார். அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டாரா? நிச்சயமாய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தாரா? தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா சொல்ல வேணாம், எதுக்குமே அல்லேலூயா சொல்ல வேணாம். இயேசு உயிரோடு எந்திரிச்சிருக்கிறார்னு சொல்றேன். நல்ல கரங்களை முழு பலத்தோடு தட்டி, நம்முடைய நித்திய நம்பிக்கை பெருகி இருக்கிறது. அதனால பவுல் சொல்றாரு, சபையை நீ கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆனந்த பாக்கியம் என்ன தெரியுமா, எப்போ தெரியுமா கிடைக்கும்? அந்த 1,00,000 ரூபா எப்படியாவது கிடைச்சிட்டா போதும். இல்லைன்னா தேசத்தில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, கைவிடப்பட்டவங்க யாருமே இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த 1000 ரூபாயை கையில் வாங்கின உடனே ஆனந்த பாக்கியம். அல்லேலூயா. சபை நிலம் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் பேருக்கு எப்போ தெரியுமா ஆனந்த பாக்கியம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. கொஞ்சம் பேர் அலர்ட் ஆயிட்டாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ சபையோட ஆனந்த பாக்கியம் எங்கே இருக்குன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்ன உடனே நம்ம போய் இந்த பிரதர் வேற கத்தி கத்தி பாடின ஏதாவது ஒன்று செய்ய என் மடம் துடிக்குது. மீன் குழம்பாவது மட்டன் குழம்பாவது ஏதாவது ஒரு குழம்பு நான் செய்யணும். அல்லேலூயா. அந்த குழம்பு செய்யறது இல்லைங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்யவே கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதுக்காக தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர், இந்த வசனங்கள்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனம், நீங்கள் எழுதிக்கோங்க. 1 கொரிந்தியர் 15:49 58 வரை உள்ள வசனம் என்ன சொல்லுகிறது? இதுதான் சபையுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சுவிசேஷம் சொல்லும் போது நீங்க ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இயேசு நமக்காக பாவங்களுக்காக மன்னித்தார், உண்மை. அவர் என்ன பண்ணாரு? கல்வாரி சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார். அதோட முடிச்சிடாதீங்க, அதோட சுவிசேஷம் முடியல. அவர் சொன்னார், நான் திரும்ப வரப்போகிறேன். நான் மீண்டும் திரும்ப வருவது மாத்திரமல்ல, நான் எங்கே இருந்து வந்திருக்கிறேனோ அந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டிக் கொண்டு போக போகிறேன். ஏன் தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியாது, பாதாளம் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும், நான் திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தெய்வம்னு சொல்ற யாரா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், தெய்வங்களா இருக்கலாம். அவர்கள் பிறந்தார்கள், இறந்தார்கள், கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. யாரும் சொல்லலை இதுவரைக்கும் நான் திரும்ப வருவேன். ஏன்னா வேற யாராலையும் திரும்ப வர முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் எப்படி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் எடுத்து கொள்ளப்பட்டாரோ, சபையை விழித்துக்கொள், அதே மாதிரி சீக்கிரமாய் திரும்ப வர போகிறார். சீக்கிரமா வர போறாரு. ஆண்டவர் சொன்னார், டெய்லி நீ அதற்காக ஜெபம் பண்ணு, விடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, சபை, ஆண்டவருடைய சீசனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். எப்பயும் ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு வருவார் இல்லைங்க, நாளைக்கு காலையில் இங்க இயேசு வந்தா நான் ஆயத்தமா இருக்கிறேன். இல்லை அதை விட ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள இயேசு வந்தாலும் நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். I have set everything right. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்குன்னு விரோதி யாருமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த பணத்தில், நேரத்தில், வார்த்தையிலே எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? அதுதான் சபையின் ஆனந்த பாக்கியம். கர்த்தர் அதற்காக தான் சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். சைனா தேசத்தில் ஒரு அருமையான சகோதரி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கம்யூனிஸ்ட் தேசத்தில் அவருடைய கணவர் லங் கேன்சரில் இருந்தார். அவர் சாக போகிற நிலைமையில் கிடக்கிறார். அவங்களுக்கு 4-5 பிள்ளைங்க, வறுமையில், சாப்பாடு இல்லை, வேலைக்கு போக முடியல. உடனே அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எப்படியாவது இந்த ஒரு பாய்சனை சாப்பிட்டு நம்ம செத்துறலாம், ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி அவர்கள் ஒரு பாய்சனை கையில் எடுத்து சாப்பிட்றலாம், பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷத்தில் அந்த அருமையான சகோதரி, அவங்களுக்கு இப்போ 5 குழந்தைங்க இருக்கிறாங்க, ஏறக்குறைய அவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. ஆனால் சின்ன வயசில் இயேசுதான் நம்பிக்கை, இயேசுதான் நம்பிக்கை என்று அந்த கம்யூனிஸ்ட் தேசமாய் அது மாறுவதற்கு முன்பதாக ஃபின்லாண்டில், போலாண்டிலிருந்து வந்து மிஷினரிகள் இயேசுவை பற்றி சொன்னது
அவருடைய காதுகளிலே இருந்தது. அதை அந்த காரியங்கள் ஞாபகத்தில் வந்தனாலே இந்த பாடலை பாடிவிட்டு நாம் செத்து விடலாம், பாய்சனை சாப்பிடலான்னு, இயேசுதான் நம்பிக்கை, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம் என்ற பாடலை அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அந்த இரவு நேரத்தில் அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பாட்டை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. இரவுல நடந்தது என்ன தெரியுமா? யாரோ ஒருவர் அந்த அவருடைய கணவரை தொட்டது போல் இருந்தது. திடீரென்று படுத்த படுக்கையில் இருந்த அவர்களுடைய கணவர் எழும்பி உட்கார்ந்தார். அவரை அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்றாங்க. புதிய லங்ஸ் அவர்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது என்ற அற்புதமான சாட்சி அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது, ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிவிட்டார். அவங்க சொன்னாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சத்தியத்தை அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதில் அவங்களுடைய ஒரு மகன் மாத்திரம், அவனுடைய பேர் யூங் என்கிறதான அந்த மகன், அவன் சொன்னார், அம்மா இந்த இயேசுவை பற்றி நான் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த இயேசுவை என்னால் அவருடைய வார்த்தைகளை நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்ன உடனே அந்த தாயார் சொன்னாங்க, பைபிள் என்று ஒன்று இருக்கிறது, வேதாகமம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே இயேசுவின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய பிக்சர் தான் இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. இவர் தான் டாக்டர் யுங். இன்றைக்கு சைனாவிலே அவர் எழுப்புதலை ஆண்டவர் இவர் மூலமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பல நூறுக்கணக்கான சபைகள், லட்சக்கணக்கான ஆட்களை இயேசுவின் பக்கம் திருப்புகிற இந்த மகன் சின்ன வயசுல அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை கேட்கிறாரு. பைபிள் வேணும்னு நினைக்கிறாரு. முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றார், ஏறக்குறைய 100 நாள் காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. அவருக்குள்ள வாஞ்சை, எப்படியா அந்த பைபிள் எனக்கு கிடைக்கணும். கம்யூனிச தேசமா இருக்கிறனால பைபிள் அங்க யாரும் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பைபிள் இல்லை, இயேசுவை யாரும் பிரசங்கிக்க ஆட்கள் இல்லை. ஆனால் இந்த மகனுக்குள்ள இருந்த வாஞ்சை, முழங்கால் படியிட்டு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வேத புஸ்தகம் வேண்டும் என்று 100 நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் காலையில 4 மணிக்கு கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு மாட்டு வண்டியில ஒரு மனிதன் வந்து இந்த மகனை பார்த்து கேட்கிறார், உனக்கு பசியா இருக்கிறதா என்று கேட்டப்ப, ஐயா நான் ரொம்ப பசியா இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு சிவப்பு கலர் பை எடுத்து கொடுக்கிறார். அதுக்குள்ள ஒரு பிரெட் இருக்கு. அந்த பிரெட் எடுத்து அவர் வாயில வைத்து சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அது வேத புஸ்தகமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதை பார்த்தவனே தரிசனத்தை பார்த்து இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கதவு, அவருடைய கதவு, உண்மையிலே அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ஒரு முதியவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், 90 மைலுக்கு அப்பால நான் இருக்கிறேன். கம்யூனிஸ்டும் இந்த சைனாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வேதாமத்தை நான் புதைத்து வைத்து விட்டேன். ஆனால் யாரோ ஒருவர் என்னை உந்தி தள்ளினார்கள். உங்களுக்கு யாருக்கோ வேதாகமம் இங்கே யாருக்கு தேவை என்று கேட்ட உடனே இந்த இந்த சின்ன பையன், டீனேஜ் பையன் ஓடி போய் முழங்கால் படியிட்டு அந்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை வல்லமையாய் சைனாவில் பயன்படுத்தினார். பல முறை சிறைச்சாலையில் அவனை அடைத்தார்கள், அவனை துன்புறுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். யார் இந்த வேதாகமத்தை கொடுத்தது என்று சொல்லி சித்திரவதை அனுமதித்தார்கள். எத்தனையோ அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, பயங்கரமான சித்திரவதை. ஒரு கட்டத்தில் இந்த யூங் சொல்லுகிறாரு, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டப்ப சொன்னாரா, உன்னை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. ஆனால் அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த சிறைச்சாலையில் கொடுமை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. எப்படியாவது நான் செத்து விடலாம் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையில் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிடாம ஏறக்குறைய 74 நாள் ஒண்ணுமே சாப்பிடல, குடிக்கல. அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சாவு எனக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு மேல கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகம் இருந்தா இந்த உலகத்துல உன்னுடைய உயிரை எடுக்க எந்த சக்திக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்பதை நான் என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறேன்.
இவர் செத்து போகலைங்க, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு. இவருடைய செய்தியை நான் நேற்று யூடியூப்பில் நான் கேட்டேன். இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னா இவருடைய புஸ்தகம் ரொம்ப பெஸ்ட் செல்லராக இருக்கிறது. கர்த்தர் அநேக காரியங்கள் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருந்தது யார் தெரியுமா? அந்த தாயார். அந்த தாயாருடைய கண்ணீர். அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை ஒரு சின்ன வயசில் யாரோ ஒருத்தர் இயேசுவை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 4 வயதிலிருந்து 14 வயதுக்குள் ஒரு குழந்தைக்குள் என்னென்ன நல்ல காரியத்தை சொல்லித்தர முடியுமோ அவைகளை சொல்லி வைத்து விடுங்கள். அது முதிர் வயதிலும் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அந்த 4லிருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தை நம்ம வேலை செய்ய போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சரீரமாகிய சபை தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அவர் சைனாவில் இருக்கிற எழுப்புதலை பார்த்துட்டு அமெரிக்காவில் போய் ஆஸ்திரேலியா போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சைனாவில் சபைகள் முழித்து கொண்டிருக்கிறது, ஆனால் இங்கேயோ சபைகள் தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. சபை தூங்கக்கூடாது. நீங்களும் நானும் தான் சபை. இந்த வேலையில் ஏதாவது ஒரு பங்கை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். எனக்கு வாய்ப்பு இல்லை, அது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பைபிளை தூக்கிட்டு வரவே கஷ்டப்படுற நீங்களும் வெள்ளை சிங்காசனத்தின் முன்னாடி போய் நிற்க போறீங்க. அருமையான யூனு உங்கள் பக்கத்தில் நிற்பார். அல்லேலூயா. நம்ம எங்கே நிற்க போகிறோன்றது ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த காலை நேரத்தை எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எழும்பி நிற்கலாம். கர்த்தருடைய பெரிய திட்டம், இது பெரிய சேலஞ்ச். 1000 பேரை சந்திக்கணும். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் மழையே பார்க்காத பாலைவனம் துபாயில் என்னென்ன காரியம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். துபாயை மழை புரட்டி போட்டு விட்டது. ஹல்லேலூயா. எங்களை யார் எது செய்ய முடியாது நினைத்தவர்கள் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாள் இனி ஒரு வாய்ப்பு வருமானு தெரியல. கண்ணீரோட சொல்ற, அடுத்த வருஷம் நம்ம VBS எப்படி நடத்த போறோம்னு தெரியாது. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இங்க இருக்கிற யாரும் சும்மா எந்திரிச்சு போயிடாதீங்க. உங்களால் முடிஞ்சா பணத்தை கொடுங்க, நேரத்தை கொடுங்க. வாய்ப்புகள் இருந்து அவங்க வீடுகளை திறந்து கொடுங்கள். இல்லை என்றால் திறந்து கொடுக்கிற வீடுகளில் போய் நின்று அட்லீஸ்ட் ஒரு வாலண்டியர் வேலையாவது செய்யாமல் நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுக்காய் நியாய தீர்ப்பில் வந்து பேசும். பிரியமானவர்களே, Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அம்மா முன்னாடி வந்து ஜெபிக்க போறாங்க. நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த பெரிய வேலையில கத்தறாங்க. எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமற்றவர்கள் ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்கப்பா. தயவு செய்து எங்களையும் எங்கள் சபையும் பயன்படுத்துங்க தகப்பனே. யார் யார் வீடுகளை திறந்து கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே. போதிக்கிற பிள்ளைகளுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை வைங்கப்பா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சென்ட்ரலையும் கத்தாவே 25 15 என்று 1000 பிள்ளைகளை ஆண்டவரே அடுத்த வாரம் நாங்கள் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லத்தக்கதாக தண்ணீரின் மேல உன் ஆகாரத்தை போடு என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே ஒப்புக்கடுங்க, ஒப்புக்கடுங்க, ஒப்புக்கடுங்க. சும்மா இருப்பதற்காக அல்ல, ஆண்டவருக்காக ஓடு சகோதரா. எலும்பு அவன் தீர்க்கதரிசிகள் எலும்ப வேணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏரியாவிலே கிரியை செய்கிற மனுஷிக ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லைக்குள் வருகிற சத்துருக்களை இயேசுவின் நாமத்தினால் விக்கிரத்தின் ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிறோம். வேலையை செய்வதற்கு தேவன் பலப்படுத்துங்கப்பா. எழுந்து புறப்பட்டு போகத்தக்கதாக உனக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னீரே. உம்முடைய அபிஷேகம் நதி அல்லவாய் போகட்டும் ஆண்டவரே. என்னை விசுவாசிகளுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்று சொன்னீரே. எங்கள் விசுவாசிகள் எந்தெந்த ஏரியாக்குள்ளே கால் வைக்கிறார்களோ
எந்தெந்த வீட்டுக்குள்ளே கால்களை வைக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே ஒரு குட்டி சாமுவேல் எழும்புவானாக. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக. அற்புதம் செய்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. 5 அப்பம் 2 மீனை கையிலே வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகள் எழும்புவார்களாக. கர்த்தருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஓரி கபல சக்கர துரபலபரமா ஓரி கபபபபபரக்கலதரபரமா. அசதியா இருக்காதே. அல்லேலூயா. எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ராஜா உன் அழகிலே பிரியப்படும்படிக்கு இந்த மகிமையான ஊழியத்தை செய்ய எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் சபையை ஒப்புக்கொடுக்கிறோம். இதுல ஒரு மனுஷன் கூட சும்மா இருக்கக்கூடாது அப்பா. இந்த 3 நாள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நிகழ்ச்சியின் பாரத்தோடு கூட செய்ய எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரத்தை வைங்க. அதற்கு முன்பதாக கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பிரசங்கிக்கிற நாங்களே ஆகாதவனாய் போகாதபடி எங்கள் சரீரை அடக்கி கீழ்ப்படுத்தத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சபைகள் நெருக்கம் வரட்டும், போராட்டம் வருது, அப்பொழுதுதான் சபைகள் வளர்ந்து பெருகிறது என்று வசனம் சொல்லுகிறதே. எதுவும் எங்களை சேதப்படுத்த கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் நீர் அப்படி செய்ய போறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் வளரணும் ஆண்டவரே, வளரணும். அன்றைக்கி வாலிய பிள்ளைங்க எல்லாம் ஒப்புக்கட்டுங்க. 5 பிள்ளைக்காக நான் சுவிசேஷம் சொல்லணும். வயசானவங்களுக்காக எல்லாம் ஏந்திரிச்சு போயிடணும். அந்த 3 நாள் நம்மளுடைய நாளே கிடையாது. அது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய பணி. அல்லேலூயா. தேவ பிரசனை எங்கள் பாஸ்டருக்கு நல்ல தரிசனங்களை கொடுப்பீராக. அப்படி அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அடியாளை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. புதன்கிழமை காலையில் 5:30 மணிக்கு நடந்து வாருங்கள். நாளைக்கு சாயங்காலம் ட்ரைனிங் இருக்கிறது. நீங்கள் வந்து உதவி செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆமென்.